பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்றத்துக்கு போனார். எதுக்கு போனார்? நேரா போய் சிஏஏ சட்டத்தை ஆதரித்து வாக்கு போட்டு வந்துட்டார். அதிமுக இருக்கிற 11 எம்பிக்கள், இந்த 12 எம்பிக்களும் அந்த சிஏஏ சட்டத்திற்கு ஆதரித்து வாக்களிக்காமல் இருந்திருந்தால் அந்த சட்டம் நிறைவேறி இருக்காது, அந்த மசோதா நிறைவேறி இருக்காது. இஸ்லாமிய சகோதரர்கள் பாதுகாப்பாக இருந்திருப்பார்கள். இன்றைக்கு அவருடைய நிலை பாதுகாப்பற்ற நிலையாக இருக்கின்றது. மோடி ஆட்சி இதெல்லாம் வீழ்த்தப்பட வேண்டும். இதெல்லாம் நம்ம மக்கள் மத்தியில் சொல்லணும். அதற்காக நீங்க எல்லோரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். அண்ணன் செல்வம் சொன்னது போல அவர் நாடாளுமன்றத்தில் அவருடைய சராசரி வருகை பதிவேடு என்பது 89% பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேள்விகள் இதுவரை 439 கேள்விகளை கேட்டிருக்கின்றார். தனிநபர் மசோதாக்களில் பேசியிருக்கின்றார். இப்படி தொடர்ந்து மக்கள் பணியாற்றுவதில் தன்னை முன்களத்தில் நின்று கொண்டு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற மக்களின் குரலாக கடந்த 5 ஆண்டுகள் அற்புதமாக பணியாற்றியவர். இடையில் வந்த இந்த கொரோனா காலத்திலும் கூட சில தொய்வுகள் ஏற்பட்டிருந்தாலும் அதெல்லாம் செவ்வனே செய்து எங்கள் ஊரில் இன்றைக்கு சாலைகள் போடப்பட்டு நான் சார்ந்திருக்கின்ற பருத்திக்குளம் கிராமத்தில் சாலைகள் 85 லட்சம் ரூபாய்க்கு நாடாளுமன்ற நிதி அவருடைய சொந்த நிதியில் இருந்து ஒதுக்கி இப்படி எல்லா கிராமத்திற்கும் தொடர்ச்சியாக நிதி ஒதுக்கி மக்கள் பணி நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே அண்ணன் செல்லும் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். எங்களுடைய தலைவர் ஏற்று தமிழ் அவர்கள் சொல்லுவார், தொகுதி பங்கீடும் போதெல்லாம் யார் யாரோ என்னென்னவோ பேசினாங்க. அதெல்லாம் கடந்து எங்கள் தலைவர் சொன்னார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது 2 தொகுதியில் போட்டியிடல, 40 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது. 40 தொகுதிகளும் விடுதலை சிறுத்தைகள். இந்த 2 தொகுதியிலும் நீங்கள் எப்படி பணி செய்கிறீர்களோ அப்படித்தான் இந்த 40 தொகுதிகளும் நீங்கள் பணி செய்ய வேண்டும் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றார். தலைவர் கட்டளைக்கு கொஞ்சமும் பிசகாமல் விடுதலை சிறுத்தைகளும் பணியாற்றி கொண்டிருக்கும். குறிப்பாக காஞ்சிபுரம் மாநகர் மாவட்டத்தில் அண்ணன் மாநகர கழக செயலாளர் அண்ணன் CK தமிழ்ச்செல்வன் அவர்கள் எங்களை வழிநடத்தி கொண்டு தீவிரமாக தினந்தோறும் காலை மாலை என பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்குகள் சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணன் உதயநிதி அவர்கள் காஞ்சிபுரத்திற்கு வந்த போது மிகப்பெரிய எழுச்சி, மோடியை சூப்பரா சொல்லிட்டு போயிட்டார், மிஸ்டர் 29 பைசா அப்படின்னு. நாம 1 ரூபாய் இந்திய நாட்டிற்கு வரி கொடுத்தால்